إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் இவ்வையகத்தை படைத்து அதனுடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் அவனுடைய கரம் வைத்திருக்கின்ற ஏகவல்ல இறைவன் வணக்கப்பட தகுதியானவன், என்றும் நின்றிருக்கக்கூடியவன், என்றும் நித்திய ஜீவனான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நபிமார்களிலே ரசூல்மார்களினதும் முற்றுப்புள்ளியாக இந்த உம்மத்துக்கு ஒரு அருட்குடையாக வந்து உதித்த எங்கள் அனைவரினதும் உயிரிலும் மேலான முஸ்தபா முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும், அன்னாரை அச்சொற்றாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் மதிப்புக்கும் கருணைக்கும் உரிய சஹாபாக்கள் மீதும், இன்னும் இந்த மார்க்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணம் செய்த உலமாக்கள், ஃபுக்கஹாக்கள், முஹத்திஸூன்கள், இன்னும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகளிலே மிகவும் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையான திருக்குர்ஆனும், வழிகாட்டலிலே மிகவும் சிறந்த வழிகாட்டல் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் வழிகாட்டல் என்றும், விடயங்களிலே மிகவும் மோசமானவை, கெட்டவை மார்க்கம் என்ற பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் என்றும், மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் பித்அத்துக்கள், நூதனங்கள் என்றும், நூதனங்கள் பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் என்றும், நாளை மறுமையில் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தை பால் இட்டு செல்லும் என்ற முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் பொன்மொழியை கூறியவனாக இந்த பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று பரவலாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு விடயம்தான் இந்த குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய அறிவு, குர்ஆனை படிக்க வேண்டிய அந்த தேவை குறைபாடாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். எங்களுடைய முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள், அன்னாரின் தோழர்கள், இன்னும் உலமாக்கள் என்று வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் எல்லாம் இந்த நவீன அறிவியல் என்ற அறிவு இருக்கவில்லை. மாறாக அவர்கள் இந்த மார்க்கத்தை தேடி படிக்க வேண்டும் என்பதில் தான் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். இதை யூதர்கள் திட்டமிட்டு அவர்கள் ஒரு திட்டத்தை உருவாக்குகின்றார்கள். அந்த திட்டம்தான் இப்பொழுது நாங்கள் படிக்கின்ற இந்த படிப்பு சம்பந்தமான எந்த படிப்பாக இருக்கலாம் யூதர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். ஏனென்றால் பொதுவாக எல்லா மார்க்கத்திலும் அவர்கள் காலையானால் மார்க்கத்தை படிப்பதற்கு தான் செல்வார்கள். அப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கமும் இருந்தது. ரசூலுல்லாஹுடைய பாசறைக்கு அன்னாரின் தோழர்கள் படிப்பதற்காக சென்று விடுவார்கள் காலை பொழுதிலே. இதை யூதர்கள் பார்த்தார்கள். இவ்வாறே முஸ்லிம்கள் இவ்வாறு காலை பொழுதிலே மார்க்கத்தை படித்தால் முஸ்லிம்களை ஒரு நாளும் வீழ்த்த முடியாது என்பதை அவர்கள் சூழ்ச்சி செஞ்சார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் ஒரு நவீனமான ஒரு அறிவியல் என்ற திட்டத்தை கொண்டு வந்து, இதை படித்தால் தான் உங்களுக்கு தொழில் இருக்கின்றது என்ற ஒரு வடிவத்தை மனிதனை ஏமாற்றி அந்த அறிவியலை அவன் மனிதனுக்கு உட்புகுத்தினான்.
உட்புகுத்தியதால் மனிதனுக்கு அதுதான் தேவையானதாக மாறியது. முஸ்லிம்கள் ஈமானில் பலவீனமானதாக அவர்கள் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தார்கள். முஸ்லிம்களுக்கு அடிப்பதற்கு அவர்களுக்கு மிகவும் லேசாக மாறிவிட்டது. இதுதான் யூதர்களுடைய முதலாவது திட்டம். இந்த குர்ஆனை படிப்பதை, குர்ஆனை இவர்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடாது. குர்ஆனை ஆராய்ச்சி செய்தால் எங்களை எப்பொழுதும் இவர்கள் எதிரியாகத்தான் பார்ப்பார்கள், இவருடன் மோத முடியார்கள். ஏற்கனவே ஒரு சமூகத்துடன் நாங்கள் தோல்வி அடைந்தோம். ஹைபர் என்ற யுத்தத்தில் நாங்கள் தோல்வி அடைந்தோம். மதீனாவில் இருந்து அடித்து திரட்டடிக்கப்பட்டோம் என்ற திட்டத்தை அவர்கள் கருத்தில் கொண்டு இவ்வாறே போனால் நாங்கள் காலம்பூராக நாங்கள் இவர்களிடத்தில் அடிபட்டு கொண்டேதான் இருக்க வேண்டும் என்ற திட்டத்தை அவர்கள் ஆராய்ந்து இந்த அறிவு திட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்காக வேண்டி இந்த அறிவுகளை படித்தால் பாவமா என்று கேட்டால் பாவம் கிடையாது. எமக்காக தேவைக்காக எங்களுக்கு படிக்கலாம், எங்களுடைய தொழிலுக்காக எங்களுக்கு படிக்கலாம். அதே முக்கியத்துவம் இன்று எவ்வாறு அந்த பாடங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே முக்கியத்துவம் இன்று எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தில் குர்ஆனுக்கு இல்லை என்பதுதான் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கின்றான், வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, எங்களுக்கு யா அல்லாஹ் நபியே நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு அறிவை நீங்கள் மேன்மைப்படுத்தி தாயா என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹு தாலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த இல்ம் என்பது என்ன? இல்ம் என்பது மார்க்கத்தின் அறிவு, குர்ஆனின் அறிவு, குர்ஆனின் விளக்கத்தை அல்லாஹு தாலா குர்ஆனில் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹு தாலா சொல்கின்றான், அடியார்களில் மிகவும் பயந்தவர்கள் உலமாக்கள் என்று. இந்த மார்க்கத்தை கற்ற, மார்க்கத்தை விளங்கிய, குர்ஆனை ஆழமாக விளங்கிய அந்த உலமாக்களை அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறிக்கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹு தாலா ஒருவருக்கு ஒரு நலவை நாடிவிட்டால் அவருக்கு பல கோடிகளை கொடுத்து அவர்களை கௌரவிப்பான் அல்ல, அவர்களை எந்த ஒரு உயரத்துக்கு உயர்த்தி அவர்களை அல்லாஹு தாலா உயர்த்தி பார்த்து விட்டான் என்பது அர்த்தமல்ல. அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு நலவை நாடினால் அவனுக்கு கொடுக்கின்ற பெரிய ஒரு பொக்கிஷன் தான் இந்த மார்க்கத்தின் விளக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தாலா யாருக்கு ஒரு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு கொடுக்கின்ற மகா பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த மார்க்கத்தின் விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பல லட்சாதிபதிகள் இருக்கலாம், எங்களுக்குத்தான் அல்லாஹு தாலா கிருபை செய்துள்ளான், எங்களுக்குத்தான் அல்லாஹு தாலா நலவை நாடியுள்ளான் என்று மமதையாக பேச முடியாது. இந்த குர்ஆனை படித்தவர்கள், மார்க்கத்தை விளங்கியவர்களுக்குத்தான் அல்லாஹு தாலா நலவை நாடியிருக்கின்றான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று குர்ஆன் மദ്രസാக்கள் நடக்கின்றது. குர்ஆன் மദ്രസാக்கள் நடக்கின்ற இடத்தில் எத்தனை பிள்ளைகள் குர்ஆன் மദ്രസാவுக்கு வளமையாக வருகின்றார்கள். குர்ஆன் மദ്രസാவுக்கு வருகின்ற பிள்ளைகளின் ஆடை எவ்வாறு இருக்கின்றது? நீங்கள் ஒவ்வொரு நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லும் பொழுது காலை பொழுதிலே எழும்பி அவர்களை கழுவி ஆடையை அயன் பண்ணி பசந்தாக மார்க்கமில்லாத அந்த அறிவை படிப்பதற்காக அழகுபடுத்தி நீங்கள் இந்த உலக அற்ப சுகத்துக்காக பிள்ளைகள் சம்பாதிக்க வேண்டும். இந்த அறிவை படித்தால் பல லட்சங்களுக்கு லட்சாதிபதியாகுவான், என்னுடைய பிள்ளை யாரிடத்தில் கையேந்த மாட்டான் என்ற அந்த அறிவை படிப்பதற்காக அழகுபடுத்தி அனுப்புகின்றீர்களே. குர்ஆன் மദ്രസാவுக்கு சில பிள்ளைகளை பார்த்தால் கவலைக்குரியதாக இருக்கின்றது. பல ஆடைகளை கழுவாமல் வருகின்றார்கள். குர்ஆனுடைய இம்மைக்கும் மறுமைக்கும் ஆனந்த அறிவை படிப்பதற்காக அந்த ஆடைகளை கூட ஒழுங்காக வைப்பது கிடையாது. பெற்றோர்கள் பாடசாலை முடிந்தால் பிள்ளைகளுக்கு மேலதிக டியூஷன் கிளாஸுகளை வைத்திருக்கின்றார்கள். அதற்கு போகும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஹோம்வொர்க் செய்திருக்கின்றார்கள் என்று பார்ப்பார்கள். அந்த பிள்ளை பாடசாலையில் இருந்தும் டியூஷன் கிளாஸ் இருந்தும் வந்தலாக்கே அந்த பிள்ளைக்கு ஏதாவது வீட்டு வேலை கொடுத்திருக்கின்றா என்று அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் குர்ஆன் மദ്രസാவில் வந்தலாக்கே எத்தனை பேரங்களில் பிள்ளை நீ பாடம் கொடுத்தியா, ஓதினத்தை ஓதி காட்டு, மௌலவி என்ன சொன்னார் என்று எத்தனை தகப்பர்கள் கேட்டிருக்கின்றீர்கள், எத்தனை தாய்மார்கள் கேட்டிருக்கின்றீர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இம்மையிலும் மறுமையிலும் ஒரு பொக்கிஷம் குர்ஆன். இதை படிப்பதற்கு, ஏன் இதை படித்தால் இன்றை நாங்கள் படிப்பது எதற்காக? இன்று நாங்கள் படிப்பதே பிஸ்னஸ், தொழிலுக்காக. இதை படித்தால் நல்லா சம்பாதிக்கலாம், மெட்ஸை படித்தால் இன்ஜினியர் ஆகலாம், சயின்ஸை படித்தால் சயின்டிஸ்ட் ஆகலாம் என்று ஒரு பிஸ்னஸ் நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த அறிவை படிக்கின்றோம். மார்க்கத்தை படித்தால் தொழில் இல்லை என்று சொல்லுகின்ற நபர்கள் ஏராளம். மദ്രസാக்களுக்கு சொல்லும் பொழுது
எத்தனையோ பேர் கேட்கின்றார்கள், நீங்கள் மദ്രസാவுக்கு போய் என்ன சொல்ல போகின்றீர்கள், என்ன செய்ய போகின்ற எதிர்காலத்தில், உங்களுக்கு சம்பாதிக்க முடியுமா என்று எத்தனையோ பேர் எடைகள் போட்டு குத்தங்கள் சொல்லி மദ്രസാவுக்கு ஆசையுடன் கருணையுடன் வருகின்ற அந்த பிள்ளைகளையும் பின்தங்குகின்ற ஆசிரியர்மார்கள், பெற்றோர்கள், நண்பர்கள், ஊர் மக்கள் என்று நிறைய பேர்களை கூறிக்கொண்டே போகலாம். இந்த குர்ஆனுக்கு கொடுக்கின்ற அறிவு மட்டம் குறைந்து கொண்டே போகின்றது. ஏன்? குர்ஆனை படித்தால் உனக்கு எதிர்காலத்தில் தொழில் கிடையாது. அதை பயமுறுத்தி அச்சமூட்டி அந்த பிள்ளைகளும் சிறு பிராயத்திலே குர்ஆனை விட்டும் தொலைவாகி தூரமாகி கொண்டிருப்பதை எங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு கவலை என்னவென்றால், நீங்கள் அந்த அறிவுக்கு கொடுக்கின்ற முன்னுரிமையை மாதிரி யாவது சமனாக சரி குர்ஆனுக்கு முக்கியத்துவம் எங்களிடத்தில் இல்லாவிட்டால், இந்த குர்ஆனுடைய வாரிசுகள் நாங்கள், அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்தினான் அல் குர்ஆனின் மூலமாக. இந்த அல் குர்ஆனை ஓதுபவர்களுக்கு ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசித்தால் உங்களுக்கு ஒன்றுக்கு 10 என்று எங்கேயாவது கூறியிருக்கின்றதா என்று கேட்டால் எங்கேயுமே இல்லை. இஞ்சிலுக்கும் இல்லை, தௌராத்துக்கும் இல்லை, ஜபூருக்கும் இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொடுத்தான். குர்ஆனை படித்தால் ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் என்ற வித்தியாசத்தில் அல்லாஹ் தஆலா 10 நன்மைகளை தந்தான். அலிஃப் லாம் மீம், நான் இதை ஒரு ஹர்ஃபாக நான் சொல்ல மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அலிஃப் ஒரு ஹர்ஃப், லாம் ஒரு ஹர்ஃப், மீம் ஒரு ஹர்ஃப், அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மைகள். இதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமல் படிப்பு 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 மெட்ஸ் சயின்ஸ் என்று ஏராளமான இன்று தொடங்கி இருக்கிற அறிவியல் என்று அந்த அறிவியலை படித்துக் கொண்டே செல்கின்றார்கள். படிக்கலாம், தாராளம், இஸ்லாத்தில் ஹலால். ஆனால் கவலை, குர்ஆனை நீங்கள் ஏன் இவ்வாறு ஆராய்ச்சி செய்ய மாட்டீர்கள் என்பதுதான் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கின்றது. குர்ஆனுடைய வாரிசுகள் இவ்வாறு இருந்து கொண்டு குர்ஆனை படிக்காமல் நாங்கள் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் மார்க்க அறிவை படிக்க வேண்டும் என்பதற்காக அவர் செல்லுகின்ற வழி சுவர்க்கத்துடைய வழிகளில் ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, வ இன்னல் மலாயிகத லதலஉ அஜ்னிஹதஹா ரிதன் லிதாலிபில் இல்ம், வானவர்கள் அறிவை தேடுகின்ற மாணவர்களுக்கு அவருடைய இறக்கைகளை தாழ்த்தி அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார்கள். இந்த மார்க்க அறிவை படிப்பவர்களுக்கு எந்த அறிவுக்கும் இவ்வாறான ஒரு பரக்கத், ஒரு ரஹ்மத் எங்கேயும் இருக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தின் அறிவை கண்ணியப்படுத்துகின்றான். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுத்தோமா? சிறு பிராயத்தில் இருந்தே இங்கிலீஷை கற்பதற்கு இங்கிலீஷான வார்த்தைகளை பேசுகின்றோம். உட்கார் என்பதற்கு, எலும்பு என்பதற்கு இங்கிலீஷ் வார்த்தைகளை சொல்கின்றோம். அந்த பிள்ளை பேசுகின்ற ஆரம்பத்தில் எத்தனை தகப்பர்கள் அலிஃப் என்ற எழுத்தை சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்கள், எழுதி காட்டிருக்கின்றீர்களா? பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்று நீங்களும் காலை பொழுதிலே ஓடுகின்றீர்கள், மாலையிலே வருகின்றீர்கள், பிள்ளைகளும் விளையாடி டயர்டாகி நேரத்தில் உறங்கி விடுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மார்க்க அறிவை படிப்பதில் ஒரு கண்ணியத்தை வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, வ இன்னல் ஆலிம ல யஸ்தக்ஃபிரு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், இந்த மார்க்கத்தை படிக்கின்ற ஆலிம்களுக்கு கொடுக்கின்ற இன்னும் ஒரு மாபெரிய ஒரு ரஹ்மத்தான், வானத்திலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹ்விடத்தில் பிழை பொருத்தம் கேட்கும். அல்லாஹ் தஆலா பிழை பொருத்தத்தை ஏற்றுக்கொள்வான், எந்த தடையும் இல்லாமல். உயிரில்லாதவைகளும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடும், இவரை மன்னியா அல்லாஹ், இவரை மன்னியா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். எந்த அளவு கண்டால் கடலில் இருக்கின்ற மீன்கள் கூட மார்க்க அறிவை படிக்கின்றவனுக்காக துஆ செய்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வல்ஹீதானு ஃபீ ஜௌஃபில் மா, நடுக்கடலிலே இருக்கின்ற அந்த பெரும் பெரும் மீன்கள், சிறு மீன்கள், அந்த மீன்கள் கூட இந்த மார்க்க அறிவை படிக்கின்ற அந்த பிள்ளைகளுக்காக துஆ செய்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வ இன்ன ஃபத்லல் ஆலிமி அலல் ஆபிதி கஃபத்லில் கமர், ஒரு வணக்கசாலிக்கும் ஒரு அறிவாளிக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தால், வணக்கசாலி என்பவனை விட அறிவாளி எல்லாருக்கும் வணக்கம் செய்யலாம். வணக்கத்தை படித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் செய்வது என்பது கடினமானது. அப்பாரான ஆலிம் இருக்கின்றாரே, அவர்
பௌர்ணமி தினத்தில் இருக்கின்ற சந்திரனை போல ஏனைய நட்சத்திரங்கள் எல்லாம் அவ்வாறு இருக்க, நட்சத்திரங்களும் பிற மின்கக்கூடியதுதான். ஆனால் அந்த நேரத்தில் சந்திரன் அழகாக தென்படுமே பௌர்ணமி தினத்தில். அந்த மாதிரி என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலிமுக்கு ஒரு சிறப்பை கொடுத்தார்கள். இன்று எங்களுடைய சமூகத்தில் மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், ஆலிம்களுக்கு கொடுக்கின்ற மதிப்பை கூட கொடுக்காமல் இருக்கின்றார்கள். குர்ஆனை சுமந்தவர்களை ஏதோ ஒரு தரம் குறைந்தவர்களாக பார்க்கின்றார்கள். ஏதாவது பெரிய படிப்பை படித்தால் அவர்களை உயர்த்தி எல்லாரையும் விட அவர்களை கண்ணியப்படுத்தி பார்க்கின்ற இந்த உலகத்தில், மார்க்கத்தை படித்தால் அவர்களை இலக்கணமாக பார்க்கின்ற சமுதாயம். பாடசாலையில் இருந்து பிள்ளையை விலக்கி மார்க்கத்தை படிப்பதற்காக சேர்க்கும் பொழுது ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், என்ன உங்களுடைய பிள்ளை படிக்கின்றது தானே, ஏன் நீங்கள் மദ്രസാக்கு போடுகின்றீர்கள்? மദ്രസാண்டா படிக்காதவர்களுக்கான இடமாறு கேட்கின்றேன். ஏன் படித்தவர்கள் ஆலிம்களாக உலமாக்களாக மாறக்கூடாதா? படிக்காத கூத்துக்கார அவ்வளவுக்கு திருத்த முடியாத பிள்ளைகள் என்றால் அவர்கள் மദ്രസാவுக்கு, நல்லா படித்தால் அவர்கள் அதே அறிவை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கொண்டு போகத்தான் இந்த உலகம் பார்க்கின்றது. ஆசிரியர்கள் கூட சொல்லுகின்றார், என்ன உங்களுடைய பிள்ளை நல்லா படிக்கின்றது, எதிர்காலத்தில் நல்லா வருவார்கள், நல்ல ரிசல்ட்டுகள் அடிப்பார்கள், நல்ல எதிர்காலம் ஒன்று இருக்கு, நல்ல தொழில் கிடைக்கும் என்று பெற்றோர்களையும் அவ்வாறு சொல்லி பெற்றோர்களும் பின்வாங்குகின்ற பல நிலைமைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கம் இரண்டாவது தரமாக மாறிவிட்டது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் முதலாவது நிலைமையாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆழமான கருத்தாக இருக்க வேண்டும். எங்களுடைய மனதுகளில் நாங்கள் கை வைத்து பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் சிறு பிராயத்திலேயே குர்ஆனை கற்கின்றதா? என்னுடைய பிள்ளை வளமையாக குர்ஆன் மദ്രസാவுக்கு செல்கின்றதா என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேடி பார்க்க வேண்டும். எத்தனையோ பிள்ளைகள் மദ്രസാக்களுக்கு போகின்றார்கள், டியூஷன் கிளாஸ் என்று இடையிலே கேட்டுக்கொண்டு வருகின்றார்கள். எத்தனை டியூஷன் கிளாஸில் இருந்து குர்ஆன் மദ്രസா இருக்கின்றது, ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டு வந்திருக்கின்றீர்கள். கேட்டால் ஒரு பிள்ளையாவது இல்லை. ஏன்? அதை படித்தால் எதிர்காலத்தில் உங்களுக்கு வசதி வரும், செல்வம் வரும், பல லட்சாதிபதியாக வரலாம் என்ற அந்த கருத்து தான் எங்களுடைய உள்ளத்தில் உட்புகுந்து யூதர்கள் போட்ட திட்டத்தில் நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் ஆலிம்களுக்கு டாக்டர் ஆக முடியாதா? ஏன் ஆலிம்களுக்கு சயின்டிஸ்ட் ஆக முடியாதா? ஏன் ஆலிம்களுக்கு இன்ஜினியர் ஆக முடியாதா? மார்க்க கல்வியுடன் அதை தொடர்ந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த மார்க்கத்தை படிக்காத முஸ்லிம் வைத்தியர்கள் எத்தனையோ இருக்கின்றார்கள். இவ்விடத்தில் உயிர் தள்ளாடின்ற ஒரு உயிரை கொண்டு வைத்து டாக்டர் காப்பாற்றுவோம் சொன்னால் முதலாவது சல்லியை கட்டிவிட்டு வாருங்கள், உயிரை காப்பாற்றுவேன் என்று சொல்கின்ற வைத்தியர்கள் ஏன் மார்க்கத்தை சுமர்க்கவில்லை, மார்க்கத்தை படிக்கவில்லை, மார்க்கத்தின் அற்புதத்தை படிக்கவில்லை, ஒரு உதவி செஞ்சால் எவ்வளவு நன்மை என்றதை படிக்கவில்லை. இவர்கள் தொழிலைத்தான் படித்தார்கள், சிறிலிருந்த தொழில் சம்பாத்தியத்தை தான் படித்தார்கள். ஒரு உயிரை போகின்ற தருவாயிலும் போய் காப்பாற்ற சொன்னார், பணத்தை கெட்டிவிட்டு வாருங்கள், ஆபரேஷன் தியேட்டருக்கு என்று சொன்னார். இதே மாதிரி ஆசிரியர்கள் ஒரு வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக படித்துக் கொடுங்கள் சொன்னால் அவ்வாறு முடியாது என்று அவர்கள் பிற்போடுகின்றார்கள். ஏன்? மார்க்கத்தை படிக்கவில்லை. மார்க்கத்தை படித்திருந்தால் அதனுடைய நன்மையை அறிவார்கள். ஏன் தெரியுமா? படித்து கொடுக்கின்றவருக்கு கிடைக்கின்ற மாபெரும் ஒரு பொக்கிஷம், நாளை அவன் கபருக்குள் அடக்கப்பட்ட செய்யப்பட்டாலும் அவருடைய அக்கௌண்டில் சேவிங் மாதிரி அவர் கபருக்குள்ளே போய்கொண்டிருக்கும். அவரிடம் படித்த பிள்ளைகள் ஒவ்வொன்றும் அந்த படித்த விடயத்தை வைத்து அமல் செய்யும் பொழுது அதை சொல்லிக் கொடுத்த ஆசான்களுக்கு மண்ணறையில் தான் அந்த ஆசான் இருந்தாலும் கூட அந்த ஆசானுக்கு கபரடிக்கு அவருடைய நன்மைகள் போய்கொண்டே இருக்கும். எந்த நன்மைகளும் குறைவில்லாமல் செய்கின்ற நபருக்கு எவ்வாறு நன்மைகள் போகுமோ அதே நன்மை அளவு அந்த மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த உஸ்தாத்மார்களுக்கும் ஆசிரியர்மார்களுக்கும் போகும் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்காக குர்ஆனை நாங்கள் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, குர்ஆனுடைய விளக்கத்தை நாங்கள் தேடி படிப்பதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்துக்கு கொடுக்கின்ற எங்களுடைய நேர காலத்தை மார்க்கத்தை படிப்பதற்காக ஒதுக்குகின்ற நேரம் ஆக ஒரு சொற்ப நேரமாக சிலருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அதையும் நீங்கள் கூட்ட வேண்டும் என்பதை ஆசைப்படுகின்றேன். மார்க்க வகுப்புகள் நடக்கும் பொழுது எத்தனை பேர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், எத்தனை போய் எழும்பி போகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலமாக்களை பற்றி சொல்லும் பொழுது வஇன்னல் உலமாஅ வரஸத்துல் அன்பியா, இந்த மார்க்க அறிவை, அதாவது இந்த தீனுடைய அறிவை சுமந்தவர்கள் நபிமாருடைய அனந்தரக்காரர்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று ஒரு தந்தைக்கு பிள்ளைகள் பிள்ளைகள் தந்தையால் அனந்தரக்காரர்கள். தன்னுடைய தந்தையிடமிருந்து அவருடைய சொத்துக்கள் போகும். இதே போல் நபிமாருடைய சொத்துக்கள் உலமாக்களுக்கு வருமாறு கேட்டால் அவர்கள் தீனாரையோ திரமையோ சல்லியையோ விட்டுவிட்டு செல்லவில்லை. அவர்கள் அந்த ஆண்களுக்கு விட்டுவிட்டு சென்ற விடயம் மார்க்க அறிவு. அந்த மார்க்க அறிவை அவர்கள் அனந்தரமாக மார்க்க கல்வியை சுமக்கின்றவர்களுக்கு விட்டு சென்றார்கள். நபிமாருடைய சந்ததிகள் உலமாக்கள். இந்த உலமாக்களை பள்ளிகளிலே தொழுவிப்பதற்காக நியமிக்கின்றார்கள். நியமித்துவிட்டு அந்த ஆலிமை மட்டம் தட்டி பார்க்கின்ற ஒரு சமூகம் இன்று இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. பள்ளியை தூத்தால் நன்மை கிடைக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். ஏதோ அந்த ஆலிம் மட்டும்தான் செய்ய வேண்டும் மாறி அந்த பள்ளியில் இருக்கின்ற நிர்வாகிகள் தூக்க வர மாட்டார்கள், வெளிசாக்க வர மாட்டார்கள். அந்த ஆலிம் முஅத்தினுக்குத்தான் சாட்டி அந்த மார்க்க கல்வியை சுமந்தவர்களை ஏதோ ஒரு தாழ்வானவர்களாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற ஆலிம்களை தாழ்வாக பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியாது இவர்கள் நபிமாருடைய அனந்தரக்காரர்கள் என்பதை அவர்கள் அறியாமல் மனிதர்கள் அறிவீனத்தால் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் யூதருடைய இந்த வலைக்குள் சிக்கிக் கொண்டிருப்பதற்கான மூல காரணம் இந்த அறிவு என்ற திட்டத்தை அவன் கொண்டு வந்ததால் நாங்கள் அதை படிப்பதற்கு காலை நேரத்தை உருவாக்கினான். மதிய நேரத்தை குர்ஆன் மദ്രஸாக்களுக்கு உருவாக்கினான். மதிய நேரத்தில் குர்ஆனை படிப்பது மிகவும் சிரமம். ஏன்? தூக்கம் வருகின்ற நேரம். இந்த நேரத்தில் ஒரு பிள்ளை குர்ஆனை படிப்பது மிகவும் சிரமம். பிள்ளைகளுக்கு பாடம் ஏறாது. ஏன்? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே டயர்ட். இதைத்தான் யூதர்கள் கையாண்டார்கள், சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியிலே முஸ்லிம் உம்மத்தும் மாட்டிக்கொண்டார்கள். அவர்களுக்கு மற்ற சமுதாயம் மாட்டிப்பட்டது அவர்களுக்கு கிடையாது, முக்கியம் கிடையாது. முஸ்லிம் சமுதாயம் இதில் மாட்டிப்படணும் என்பதுதான் அவர்களுடைய மூல கருப்பொருளாக இருந்தது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தின் அல்லாஹு தாலா சொன்னான். இந்த அல்லாஹு தாலா இந்த அறிவை எவ்வாறு தெரியுமா எடுப்பான்? இந்த உலகத்தில் மறுமை நாள் நெருங்கும் பொழுது மார்க்கத்தின் அறிவு சுமந்தவர்கள் இல்லா போகும் பொழுது மார்க்க அறிவு குறையும். இவ்வாறு மார்க்க அறிவு இல்லாதவர்களை மக்கள் ஒரு தலைவராக தேர்ந்தெடுப்பார்கள். அந்த தலைவரிடம் போய் ஃபத்வா கேட்பார்கள், மார்க்கத்துக்காக விளக்கம் கேட்பார்கள். அவர்களுக்கு விளக்கம் தெரியாது. அவர்கள் ஏதோ தான் ஒன்று ஒரு விளக்கத்தை கொடுக்க அவர்களும் வழிகட்டு அதை கேட்டுக்கொண்டு அமுல்படுத்திய மக்களும் வழிகட்டு போவார்கள் என்பதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அப்துல்லா இப்னு அம்ர் அல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதை கேட்டதாக சொல்கின்றார்கள். உலமாக்கள் மரணிக்க மரணிக்க இந்த உலகத்தில் அறிவு மங்கிக்கொண்டே போகும். அறிவு என்பது மார்க்கத்தை சுமந்த அறிவு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் உலமாக்கள் மங்கி மங்கி போய் மடையர்கள் தாமிவார்கள். மடையர்களுக்கு ஒரு மடையனை அவர்கள் தலைவராக ஆக்குவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எதற்காக நீங்கள் ஓடியோய் போய் டியூஷன் கிளாஸுக்காக மேலதிக வகுப்புகளுக்காக கொண்டு போய் செல்கின்றீர்கள்? என்னுடைய பிள்ளை நாளைக்கு யாரிடமும் கையேண்டக்கூடாது, நாளை நான் மரணித்தாலும் என்ற பிள்ளை கம்பீரமாக நின்று சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அந்த பிள்ளையை ஏற்பட்டி நீ குர்ஆனை படிக்கவில்லையா என்று கேட்டால், பெற்றோர்களே, பிள்ளைகள் உங்கள் பக்கம் கைகளை காட்டி என்னுடைய பெற்றோர்கள் தான் இதை படிப்பதற்கு நேரம் காலம் தரவில்லை என்று உங்கள் பக்கம் கையை காட்டினால்
அல்லாஹு தாலா உங்களுக்காக கேட்க போகின்ற கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் தயாரித்து வைத்திருக்கின்றீர்கள் என்பதை உள்ளத்தில் ஆழமாக விளங்கிக் கொள்ளுங்கள். பிள்ளை 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 என்று ஓடுகின்ற அந்த மறுமையில் பிள்ளை உங்களுக்கு பிள்ளை கிடையாது, பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோரும் கிடையாது, மனைவி அந்த கணவனுக்கு கணவனும் கிடையாது. இவ்வாறு அந்த மஹ்ஷர் மைதானத்தில் உங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனை ஏன் படிக்கவில்லை என்று கேட்கும் பொழுது உங்கள் பக்கம் கையை காட்டினால் பெற்றோர்களை பயந்து கொள்ளுங்கள். பிள்ளை விஷயத்தில் பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த அளவுக்கு மார்க்கத்துடன் குர்ஆனை அவர்களுக்கு கொடுத்து குர்ஆனை சிறப்பாக கற்று குர்ஆனை சிறப்பாக ஓதி என்னுடைய விளக்கத்தை எடுத்து படிப்பதற்காக என்னுடைய பிள்ளைகளை நாங்கள் படிக்க வேண்டும். ஒரு அழகிய வரலாறு. ஒரு நாட்டில் ஒரு செல்வந்தர், மகாலட்சாதிபதி, பல கோடிகளுக்கு சொந்தக்காரர். அவருக்கு பல பிள்ளைகள் இருக்கின்ற ஒரு பிள்ளை இருக்கின்றார். அந்த பிள்ளைக்கும் சிறுசியிலிருந்தே உத்தியோகம், தொழில் பிஸ்னஸ் என்று காட்டி கொடுத்து அந்த பிள்ளையும் தந்தை போல பல கோடிகளுக்கு லட்சாதிபதியாக மாறினார். மாறிவிட்டு மாதாந்தம் அந்த தகப்பனுக்காக எதுவும் கொடுப்பதே கிடையாது, பார்க்க வருவது கிடையாது. ஒரு நாள் அந்த தகப்பர், பல கோடிகளுக்கு சொந்தக்கார அந்த தகப்பர் ஒரு நாள் வழக்கு தொடுகின்றார். நீதிபதி அவருடைய மகனையும் தந்தையையும் அந்த நீதிமன்றத்தில் ஏற்றி விசாரிக்கின்றார்கள். அந்த தந்தையிடம் கேட்கின்றார்கள், ஏன் நீங்கள் உங்களுடைய பிள்ளை மீது வழக்கு தொடர்ந்தீர்கள் என்று கேட்க அந்த தகப்பன் சொல்கின்றார், என்னுடைய பிள்ளை எனக்கு மாதாந்தம் சல்லி தருவது கிடையாது, மாதாந்தம் எனக்கு ஒரு கணக்கு தருவது கிடையாது, நான் அவனை பெற்று வளர்த்த ஒரு தகப்பன். அப்பொழுது அந்த நீதிபதி அந்த பிள்ளையிடம் கேட்கின்றது, ஏன் நீங்கள் தந்தைக்காக கொடுக்க மாட்டீர்கள்? அப்போது அந்த பிள்ளை சொல்கிறார், நீதிபதியே, என்னுடைய தந்தையோ என்னை விட பல லட்சங்களுக்கு சொந்தக்காரர் தந்தை, அவருக்கு நான் கொடுத்துதான் அவரு வாழணும் என்றது கிடையாது, அதனால் நான் கொடுக்கவில்லை. அப்போது அந்த தந்தை சொல்கிறார், இல்லை, எனக்கு தர வேண்டும், ஒவ்வொரு நாளும் தர வேண்டும் என்று அந்த தகப்பன் நீதிபதியிடம் சொல்ல, சரி, தகப்பனுடைய கோரிக்கையை மறுக்க முடியாது என்பதால் உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று கேட்க ஆச்சரியமான ஒரு பதிலை சொன்னார். அந்த தகப்பன் சொன்னார், எனக்கு ஒவ்வொரு நாளும் ₹1 தர வேண்டும். நீதிபதி ஆச்சரியம் அடைகிறார், ₹1 நீங்கள் இந்த நீதிமன்றத்தையே கூட்டி வழக்கு தொடர்ந்தீர்கள் என்று கேட்க அதை சொல்கிறார், அந்த ₹1 என்னுடைய பிள்ளை அவருடைய ஊழியரிடத்தில் கொடுத்து அனுப்பக்கூடாது, அந்த பிள்ளையே வந்து தர வேண்டும். ஏன் தெரியுமா? என்னுடைய பிள்ளையை நான் பார்க்க வேண்டும் என்று மனதால் ஏங்குகின்றேன் என்றார். இந்த பெற்றோருடைய நிலைமை. பெற்றோர்கள் படித்து கொடுத்து பிசினஸை படித்து கொடுத்து விட்டு செல்கின்றார்கள். அந்த பிள்ளைகள் சம்பாதித்து பெரிய லட்சாதிபதிகளாக மாறி பெற்றோர்களை கணக்கில்லாமல் தள்ளிவிட்டு செல்கின்ற சமுதாயம். ஏன்? மார்க்க அறிவு தெரியாது. மார்க்கத்தில் பெரும் பாவம் பெற்றோர்களை நோவினை செய்வது, அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததுக்கு அடுத்ததாக என்பதை மார்க்கத்தை படித்திருந்தால் தான் தெரியும். பல டாக்டர்மார், பல இன்ஜினியர்மார், பல சயின்டிஸ்ட்மார் இருக்கின்றார்கள். தன்னுடைய பெற்றோர்கள் மரணித்தால் முன்னே போய் தொழுவீங்கன்னு சொன்னால், எனக்கு தொழுவிக்க தெரியாது, ஜனாதாவுக்காக ஓதுகின்ற 3ஆம் தக்பீரில் ஜனாதாவுக்காக பிழை பொருத்தம் கேட்கின்ற துவாவை ஓத தெரியாது என்று எத்தனை பிள்ளைகள் சொல்கின்றார்கள் கூச்சம் இல்லாமல். ஏன்? பிள்ளைகளுக்காக மார்க்கத்தை கொடுக்கவில்லை. சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி முன்னால் போய் தொழுவிக்குமாறு சொன்னால் தன்னுடைய தந்தை கடைசி நேரம் அந்த தகப்பன் உயிரோடு இருந்தால், தன் உயிரோடு இருக்கும் பொழுது எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பார், என்னுடைய பிள்ளை நாம் மரணித்தால் நீதான் வந்து தொழுவிக்க வேண்டும் என்ற அந்த தகப்பர் தாய்கள் ஆசைப்பட்டிருப்பார்கள். ஆனால் அந்த பெற்றோர்கள் செய்த முதலாவது தவறு, பிள்ளைகளுக்காக மார்க்க அறிவை அவர்கள் கொடுக்கவில்லை. அதனால் தான் அந்த பிள்ளைக்கு முன்னால் வந்து இமாமத் என்ற அந்த பொறுப்பை செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கடைசி நேரத்திலும் பெற்றோருக்காக துவா செய்ய முடியாவிட்டால் பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள் ஏன் அவர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்தோம் என்று நாங்கள் கைசேதப்பட வேண்டும்? எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுக்கு அவ்வாறு ஆகிவிடாமல் எங்களுடைய பிள்ளைகள், வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்து இந்த மார்க்கத்தை மேன்மைப்படுத்துவதற்காக இந்த யூதர்களுடைய சதித்திட்டத்தை கற்றுக் கொடுத்து குர்ஆனை படிப்பதற்காக ஏதாவது நல்ல ஆட்களை தேடி குர்ஆனை படிப்பதற்காக சேர்த்து
மார்க்கத்தை சேர்த்து பிள்ளைகளை நல்ல ஆர்வமாக படிப்பதற்காக எதிர்காலத்திற்குள்ள தொழில் என்ன என்று அவர்களை கேட்டு அவர்களை மார்க்கத்தை படிப்பதற்கு அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து படியப்பா மார்க்கத்தை உனக்கு நான் உதவியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி மார்க்கத்தை படிப்பதற்காக அனுப்பிவிடுங்கள். அவர்கள் மார்க்கத்தை படித்தால் உங்களுடைய பிள்ளைகள் படிக்காவிட்டாலும் அவரை ஆர்வமூட்டி அனுப்பியதால் உங்களுக்கு அவர் ஒரு ஆலிமாக வந்தால் நீங்கள் மரணித்து மண்ணறையில் இருந்தாலும் நீங்கள் சுவனப்பதியில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பீர்கள். அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மார்க்கத்தை நாங்கள் தெளிவாக படிப்போம், குர்ஆனை தெளிவாக படிப்போம், குர்ஆனை சொல்கின்ற விளக்கங்களை தேடி படிப்போம், எங்களுடைய வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு முஸ்லிம்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீனில் கஷ்டப்படுகின்ற முஸ்லிம்களுக்கு ஒரு விடுவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்துக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செல்கின்றார்களோ அவருடைய சூழ்ச்சியை தவிடுபொடி ஆக்கி விடுவாயாக. எங்களுடைய உஸ்தான்மாருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகளுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. வா ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.